ரொம்ப நாள் பேசாதவங்க, அதாவது என்கிட்ட என்னோட லைஃப் பார்ட்னர் பேசி 1 வருஷம் ஆகுது. இப்போ என்ன வேண்டான்னு சொல்றாங்க. நான் ரொம்ப லவ் பண்ணோம். ஒருத்தர நேசிச்சோம். ஆனா இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன வேண்டான்னு சொல்றாங்க. அவங்க கூட பேசி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்படிங்கிறவங்களுக்கும், இல்ல என்னோட நபர் எனக்கு கிடைச்சா போதும். அவங்களுக்கு நிறைய கோபம் வருது. இருந்தாலும் அதெல்லாம் அனுசரிச்சு நான் ஏத்துக்கிறேன். அவங்க என்கிட்ட பேசினா பரவாயில்ல. இப்போ லாஸ்ட்டா ஒரு 6 மாசம் தான் ஆகுது. எனக்கு அவர் சரியா பேசுறது இல்ல. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்ப அவங்கள எப்படி நம்ம லைஃப்ல கொண்டு வர்றது? நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள எப்படி மாத்துறது? அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றேன். சொல்லப்போனா கேஷுவலா பேசலாமே. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா தெரிவிக்கலாம். ஏதோ போற போக்குல ஒரு வீடியோ ரேண்டமா பார்க்குறோம், அப்படியே ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி, ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி ஜஸ்ட் பார்க்குறோம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்குறோம், அப்படியே போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஃபீலிங் தெரியாது. அதே மாதிரி எதுக்காக நீங்க அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப வேஸ்டா இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணி நீங்க வீணா அது ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. நாம உங்களோட கருத்துக்கள், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய டவுட்டுக்கு தான் நம்ம கிளியரா வீடியோஸா மேக் பண்ணி போடுறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்கறது, டைரக்டா என்கிட்ட கால் பண்ணி பேசினா போதும். உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு டவுட் வருது, உடனே கால் பண்ணி பேசுறீங்க. ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றோம், இல்லை அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் வீடியோவாவது ஃபுல்லா பார்ப்பீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்டா என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம நீங்க முழுசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரெகுலரா வீடியோ பாருங்க, சரிங்களா? 72% பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க மீதி 26% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மீதி பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவுக்கும் ஒரு வேல்யூ, நீங்க அதை பார்க்கறதுக்கும் ஒரு வேல்யூ. இல்லைன்னா 2 பேத்துக்குமே டைம் வேஸ்ட் தான், சரியா? அதுவும் இல்லாமல் டைரக்டா விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணிட்டு சரி ஏதோ கேட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்க எல்லாமே எல்லாரும் என்ன மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டாங்க, சரியா? அவங்களுக்கு பேசணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் அப்படி கிடையாது. பேசலாம், உங்களோட ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணலாம், ஓகேவா? என்கிட்ட அதனால பண்ணலாம். அதுக்கு அட்லீஸ்ட் என்னோட வீடியோ முழுசாவது பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஏதோ சொல்றீங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்த்தீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இவர் புதுசா இருக்காரு, நான் பார்த்த சர்க்கிள்ல இவருக்கு பார்த்ததே இல்லையே அப்படின்னு உடனே ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு கால் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்துல சொல்லிடுறாங்க. நாம அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம், உடனே போயிடுறாங்க. அப்படிங்கும் போது அது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது, சரியா? முழுமையா வீடியோ பார்த்துட்டு வாங்க. என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, அந்த விஷயம் நமக்கு எப்படி பொருந்தது அப்படின்ட்டு பார்த்துட்டு வாங்க, சரி? அப்பதான் உங்களுக்கும் யூஸ், எனக்கும் யூஸ். ஸோ முழுசா வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் போட்டுட்டு இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா ஒரு சில சேனல் மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? அதுலயுமே ஒரு சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு மணியா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கா போறது இல்லை. ஏன் அப்படின்னா வியூவர் சப்ஸ்கிரைபர் அதை கேட்குறாங்க, நீங்க கேட்கறதுனால தான் நம்ம அதை பத்தி போடுறோம். ஸோ அதுக்கே வேல்யூஸ் இல்லை அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட வியூஸ் அதிகமாக போயிருக்காது. நாம நிறைய எஃபோர்ட் போடுறோம், நம்ம இதை மாத்துறோம் அதை மாத்துறோம் அப்படின்லாம் நீங்க யோசனை சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போறது என்ன, நான் சொல்றதை நீங்க கேட்கணும், நீங்க முழுசா வீடியோ பார்க்கணும். அதுதான் எனக்கு வேணும். அது இல்லாம நீங்க மைக் சேஞ்ச் பண்ணுங்க, இல்ல ஒரு விஷயத்த கரெக்டா கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, இல்ல உட்காந்து வீடியோ எஃபர்ட்வா ரெடி பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் அப்புறம், சரியா? இப்போ இந்த சேனல்ல ஆக்சுவலி நம்ம
பேசுறது தான் அதிகமா இருக்கு. அப்போ வந்துட்டு கருத்துக்கள் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து மத்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டே குடுக்குறதில்ல. வியூஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்றேன். உண்மையிலேயே வந்துட்டு இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். வியூஸ் வந்து நம்ம சேனல்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதில்ல. ரேண்டமா ஏதோ பார்த்துட்டே போறாங்க. அதுவும் முழுசா கூட வீடியோ பார்க்கறதில்ல. உடனே நான் உங்க வீடியோ பார்த்தேன். நான் இப்போ ஒரு 2, 3 நாளா பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது. இல்ல ஒரு பொய்யா வந்து நான் ஒரு 1 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த டவுட் வருது. கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வர்றது. அப்படி கேட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் போயிடுறது. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது. எந்த வீடியோவும் ஒழுங்கா பார்க்குறாங்களா, மெசேஜ் பண்றாங்களா எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து எதுக்காகன்னா, ஒண்ணுமே யூஸே கிடையாது. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய போடக்கூடிய வீடியோ முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? தொடர்ந்து வியூஸ் அதிகம் போக போக தான் நான் வீடியோவ ரெகுலரா போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்துட்டு ஏதோ பார்க்குறீங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதே மாரி நம்ம ஜென்ரலா நம்ம வந்து ஒரு ஃப்ரீயா பேசுறோம், டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னா, அதுவுமே நான் வந்து கம்மி பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, மத்த சேனல்ல கம்பேர் பண்ணும்போது நான் வந்து நெறைய விஷயத்த ஃப்ரீயாவே பண்ணிட்டுருக்கோம். அதையே நான் வந்து ஸ்டாப் பண்ண போறேன். சரியா? கிளாஸஸே வந்து நான் ஃப்ரீயா ஒரு சில பேருக்கு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு விஷயத்த குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வேல்யூவே இருக்க மாட்டேங்குது. எந்த ஒரு விஷயம் வந்து ஹையா இருக்கோ, அதுல வந்து எந்த ஒரு குவாலிட்டியுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதோட வேல்யூ ஹையா காட்டணுங்கிறதுக்காக பிரைஸ்லாம் வந்து ஹையா வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வேல்யூ அதிகமா இருக்கு. நமக்கு வந்து வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. ஒரு வீடியோவாவது ஒழுங்கா பாருங்க அப்படின்னா, அதுவும் பார்க்கறதில்ல. அதுக்குமே வீடியோ குறைஞ்சிட்டே இருக்குது. வியூஸ் குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து இனிமே வந்துட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயா பண்றத நிறுத்தலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னன்னா, வியூஸ பார்த்து வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? அப்புறம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரம் வந்து பேசிறணும், பழகிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக மெத்தட்ஸ், எஃபோர்ட்ஸ்லாம் போட்டுட்டே இருக்கும்போது, நடுவுல ஏதாவது ஒரு நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மோசமான விஷயம் நடந்துருச்சுன்னா, அது மேல அதிகமா நாட்டம் நாட்டம் அதாவது அதிகமா எஃபோர்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து அத திட்டிட்டு, கோவப்பட்டு, வருத்தப்பட்டு, இப்ப பண்ணக்கூடிய விஷயத்த வந்து கவனத்த விட்டுருவோம். ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அப்ப என்ன நடக்குது அப்டின்னா, நமக்கு வந்து மன விரக்தி வரும், கோவம் வரும், டென்ஷன் இதெல்லாம் வரும். அப்போ நமக்கு எதிர்பார்த்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்டின்னா, டோட்டலா நம்மளோட மனநிலை மாறிடுச்சு. நம்மளோட மனநிலை மாறிடுச்சு அப்டின்னா, நம்ம எதையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, நம்ம மனசு தான் முக்கியம். ஓகேவா? ஸோ அது 1. 2வது உங்களோட பர்சனலான அதாவது வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள மத்தவங்க கிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணாதீங்க. ஒரு சில முக்கியமா நம்பகத்தன்மை உடைய ஆளுகிட்ட மட்டும் ட்ரஸ்டபிளான பெர்சன்ட்ட மட்டும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுவும் ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ். மோர் தென் 1 டைம்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, திரும்ப திரும்ப நீங்க எத பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடுவீங்க. ஸோ அத ஞாபகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் நெறைய வாட்டர் டெக்னிக், டெலிபதி, ஆல்ஃபா மெடிடேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட மனசு அதாவது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மனசையும் மத்தவங்களையும் நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். அதே மாரி உங்க மனசையும் நீங்க ஒரு காமா, அமைதியா ஒரு பக்குவப்படுத்தலாம். அதுக்கு வந்து ஆல்ஃபா மெடிடேஷன் இருக்கு. ஸோ இந்த மாரி டைம் அதிகமா இல்லாத மெத்தட்ஸ்லாம் இருக்கு. நீங்க அத ஃபாலோ பண்ணலாம். நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. டே டு டே லைஃப்ல போற போக்குல அப்படியே பண்ணிட்டு போகக்கூடிய மெத்தட்ஸ்லாம் நெறைய இருக்கு. நான் பிளேலிஸ்ட்ல அதாவது என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஒரு வெப் சீரிஸ் மாரி அதுக்கு தனித்தனியா பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஒரு 8 வீடியோ, 10 வீடியோ இருக்கும். கன்டினியூஸா ஒரு மெத்தட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோல இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கன்டினியூஸா பாருங்க. அப்பதான் கிளியர் கட்டா புரியும். ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம். உடனே இது எப்படி நான் பண்றது? அது எப்படி நான் பண்றதுன்னு ஒரு ஆர்வமா ஒரு எந்தூசியாஸ்ட் மாரி கேட்டுட்டு நடிச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ற மாரி பண்ணிட்டு இங்க வந்து கேட்க வேணாம். நீங்க வந்துட்டு முழுமையாவே தெரிஞ்சுக்கணும், நான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோவ பாருங்க. ஓகேவா? நீங்க என்கிட்ட பேசலாம். நான் பேச வேணாம்னு சொல்லல. பேசுவேன். நெறைய பேத்துக்கு தெரியும் நான் பேசுறது. நான் ஃப்ரீயாவே பேசுவேன். ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் வேணுமா? வேணாமா? அப்படிங்கிறதுக்கே நானே சொல்லுவேன் அவங்களுக்கு. அவங்களோட விசஸ் இருந்தது. வேணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணுவேன். இல்லன்னா விட்டுருவேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட்டே பேசிருவேன். ஓகேவா? இல்ல மணி குடுத்தா மட்டும் தான் பேசணும். அமௌண்ட் பே பண்ணா மட்டும் தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு கிடையாது.
பட் நான் இப்போ அதை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் மக்களோட அதாவது அவங்க வருத்தப்படுறத பார்த்தா என்னோட விஷயம் பெருசா தெரிய மாட்டேங்குது. அவங்க கிட்ட அப்படியே டேரக்டா பேசிடுறேன். அது இருக்கட்டும். பட் வந்து நீங்க என்னன்னா வீடியோஸை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. நீங்க வந்து டைரக்ட்டா வர வேணாம். டிஸ்கிரிப்ஷன்ல எப்பவுமே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க அத கான்டாக்ட் பண்ணலாம். சக்சஸ் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணலாம். நீங்க முழுசா பண்ணணும். அதே மாதிரி டைம் அதிகமா இல்லாதக்கூடிய மெத்தட்ஸ்லாம் நெறைய இருக்கு. அதுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ப சக்சஸ் பண்றதுக்கு பண்ணுங்க. அப்புறமா வந்துட்டு இந்த வாட்டர் மெத்தட் இதெல்லாம் பண்ணலாம். தினைக்கும் தூங்க போம்போது மொபைலும், டிவி வந்து யூஸ் பண்றது. அதே மாரி சோகமான விஷயங்கள கேட்கறது, தேவையில்லாத வீடியோக்கெல்லாம் பார்க்கறது, இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்றதுமே வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரான ஒரு விஷயத்த கம்மி பண்றோம். மனசுல அமைதி இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டுமே வந்துட்டு நீங்க வருத்தப்படுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அதாவது ஓவர் திங்கிங்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்து தலைக்குள்ள போட்டு மண்டைக்குள்ள போட்டுட்டு குழப்பிட்டு கிடக்காதீங்க. நடக்க வேண்டியது நடக்கட்டும். சரியா? இப்படி என்ன பண்ணாலும் நடக்க வேண்டியது நடந்து தான் தீரும். அத கொஞ்சம் மாத்த முடியும். அதுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். டோட்டலாவே தடுத்து நிறுத்த முடியாது. சரியா? நீங்க வந்துட்டு ஓகே, இட்ஸ் ஓகே. எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்க. உங்க மனசு பக்குவமா இருக்கும். அமைதியா இருக்கும். சரியா? எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மாத்திரலாம். சேஞ்ச் பண்ணிறலாம். நீங்க வந்துட்டு முழுமையா நம்ம வீடியோ பாருங்க. உங்க மனசையும் பக்குவப்படுத்துங்க. ரொம்ப நாளா பேசாம இருக்கிறவங்களுக்கு நான் இப்ப மேல சொன்ன எல்லா மெத்தட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க. நம்பிக்கையா இருக்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மாசம், 3 2 மாசம் நம்பிக்கையா இருந்துட்டு பெருசா எல்லாத்தையும் சாதிச்ச நான் தான் தன்னம்பிக்கைக்கு நான் தான் ஒரு பாத்திரம். அப்படின்னு இருக்கிற மாரி இருந்துட்டு, உடனே ஒரு 4வது மாசம் உங்க கோச்சிங் குடுக்குறவங்க கிட்டயே சண்டை போட்டுட்டு, அவங்க கிட்ட வந்து எல்லாமே ஒரே மாரி தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன மட்டும் தான் தடுக்குமே தவிர, மத்தவங்கள எந்த ஒண்ணுமே பண்ணாது. சரியா? அத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா, ஏற்கனவே சொல்ற மாரி சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா லைக் நீங்க பண்றதே கிடையாது. லைக் என்னோட வீடியோக்கும் லைக் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதையும் பண்ணலாம். அது மத்தவங்க ஷேர் அப்படிங்கிற பட்டனும் இருக்கு. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி.